3 குடிகளை அவமானப்படுத்துற படைப்பாவோ அல்லது தமிழ் சமூகத்துக்கு மாண்புக்கான எதிரான படைப்பாவோ உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இல்ல தோணல. இவர் கை தட்டினார். கை தட்டினாரு. நீங்க உரிமையோட கேட்டீங்கன்னா நீங்க கை தட்டி அதுக்கு பதில். என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் வன்னியரசுக்கு இதன் மூலமாக நான் சொல்றேன், என் தந்தையினுடைய உயிர் நண்பர் தொல்காப்பியன் அவர்களுடைய மகன், ஐயா தொல்காப்பியன் அவர்களுடைய மகன் தோழர் திருமாவளவன் எனக்கு நண்பர். சினிமா திரைத்துறைக்கு வந்த காலத்துல இருந்து சொல்றேன், வன்னியரசு கொஞ்சம் அடக்கி வை. ஒரு கலைய, ஒரு படைப்பை, ஒரு குழந்தை போல இருக்கிற பிறந்து விழுந்த தொப்புள் கொடி கூட அறுக்காம பிறந்து விழுந்த ஒரு குழந்தைய கழுத்துல கால் கட்டை விரலை வைத்து நசுக்குவது போன்றது இது போன்ற அநாகரிகமான செயல். அதனால இதெல்லாம் வன்னியரசு போன்றவர்கள் தங்களை திருத்திக்குவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னுடைய மகிழ்ச்சி படம் பார்த்துட்டு விஜய் டிவிக்கு வந்து நடத்துற செந்தில் அவர்கள் நடத்துற அந்த செந்தில் அவர்கள் நடத்தின அந்த விமர்சன கூட்டத்துல கலந்துகிட்டு ஒரு சாதி மறுப்பு திரைப்படத்தில் பேசினார். தலைவர் பிரபாகரன் அவர்களை இவங்க எல்லாம் சந்திச்சுட்டு, திரு சீமான் அவர்களும் வன்னியரசு அவர்களும் சந்திச்சுட்டு வந்த பிறகு மாறி மாறி தலைவர் உங்களுடைய வன்னிக்கடை மொத்தமா கேட்கிறாருன்னு சொல்லி இந்த 2 பேரும் வாங்கிட்டு போய் தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்து 18 ஆண்டுகள் ஆச்சு. ஆக அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் பரிசுத்தமாக ஒரு ஆத்மார்த்தமாக என் மண்ணுக்காக நிற்கிற நிலையில என் மேலெல்லாம் கரபூசி ஒரு காலமும் எவரும் இங்க உச்சத்தை தொட முடியாது, அல்லது நீங்க உன்னதமானவர்கள் காட்டிக்க முடியாது. அதனால நான் சொல்றது என்னன்னா, இந்த உள் மனசுல இருந்து பேசினாங்கிறது வன்னியரசு அவர்கள் மட்டும் இல்லை. காலம் வரும்போது யாராக இருந்தாலும், படைப்பாக இருந்தாலும் நேர்லயும் நான் தோல் உரிப்பேன். அதனால நீங்க வந்து திரைக்கலைஞர்களை போய் ஏங்க இதுக்கு பண்ணீங்கிறது, நடுராத்திரில ட்விட்டர் பேஸ்புக்ல பச்சை இந்த படைப்பின் உன்னத கலைஞர்கள் எல்லாம் போய் எழுதி அவர்கள் பதறி அடிச்சு என்கிட்ட அனுப்பி இப்படி எல்லாம் இருக்க இப்படிங்க தொடர்றதுன்னு கேட்கறதெல்லாம் வந்து ஒரு கொலை நடுங்குதலுக்கான, ஒரு அறத்தை அடியோட அறுத்து எறிவதற்கான நிகழ்வு. அதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் தப்பு இல்லை, பாவம். சில தேட்டர்கள் கூட இது எல்லாம் ஒண்ணுதான், அங்க படைச்சிட்டு தான் இங்க நடந்திருக்க. அதனால ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க நான் ஒன்னே ஒண்ணு என் வாழ்க்கையில பார்த்து சொல்றேன். மதுரைக்காடுல மிருகத்தோடு மிருகமாக நின்ற வீரப்பன் இதுவரைக்கும் அப்படி எந்த நிகழ்வு